ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வின் பூஸ்டருங்கிற ஒரு கருவி. அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை பற்றி சொல்கிறேன். நம்ம காரில் பார்த்தீங்கன்னா கேஸ் இன்ஜின்ஸில் 2 டைப், ஒன்று பெட்ரோல், இன்னொன்று டீசல். இதில் டீசலில் பார்த்தீங்கன்னா டார்க் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் பிக்கப்பும் நல்லாயிருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சடன் நம்ம ஓவர்டேக் பண்ணால் டீசல் கார் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். இதுலேயே பெட்ரோல் காரில் 1.5 லிட்டருக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சமாவது டார்க் இருக்கும். இப்போ வர வண்டியில் நிறைய வண்டி வந்து 1 லிட்டர் 1.2 லிட்டர் இதுதான் வருது. நேச்சுரலி ஆஸ்பிட்டர் தான் மேக்ஸிமம் இருக்குது. டர்போ இல்லை. டர்போ இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பிக்கப் இருக்கும். டர்போ இல்லாத வண்டிக்கெலாம் பிக்கப் கொஞ்சம் கம்மி. அது வந்து லீனியராக தான் ஸ்பீடு எடுத்துக்கும். டக்குன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு போகாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டுருக்கீங்க, 80 எபோவ் 80க்கு மேலே போயிட்டு இருந்தீங்கன்னா அதே ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ நீங்கள் ஒரு 40 தான் போகிறீங்க, ஒரு 60ல் போகிற வண்டியை நீங்கள் சடனாக இப்போ ஓவர்டேக் பண்ணணுன்னா இந்த நேச்சுரலி ஆஸ்பெக்டட், அதாவது டர்போ இல்லாத பெட்ரோல் இன்ஜினில் டக்குன்னு நீங்கள் இது பண்ண முடியாது, ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ லேக் இருக்கும் கொஞ்சம். அந்த லேக்னால உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணுறது கஷ்டம். இதுக்கு என்ன காரணம்னா பவர் கம்மியாக இருக்கும், பவர் லேக்னு சொல்லுவாங்க. இந்த பவர் லேக் வந்து பெட்ரோல் வண்டியில் மேக்ஸிமம் இருக்கும். டர்போ வண்டி இல்லாத மற்ற எல்லா வண்டிலையுமே இந்த லேக் இருக்கும். ஸோ இப்போ வந்து வின் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சின்ன டிவைஸ், ப்ளக் அண்ட் ப்ளே. நீங்கள் இதை மாட்டினா நம்மளுக்கு வாரண்டியில் அடி வாங்குமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவைண்டாம். சும்மா ஒரு ஆக்சிலேட்டர் பட்டு பழைய கார்லலாம் அதை யூஸ் பண்ண முடியாது. பழைய கார் மீன்ஸ் இந்த நீங்கள் ஆக்சிலேட்டருக்கு வந்து ஒயர் இருக்கும், த்ராட்டலுக்கு வந்து ஒயர் மூலமாக த்ராட்டலில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதிலலாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வர லேட்டஸ்ட் கார் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்காக அட்ஜஸ்டபிள் த்ராட்டல் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு ப்ளக்குலாம் இருக்கும். அந்த ப்ளக்கில் நீங்கள் இந்த டிவைஸை ப்ளக் பண்ணிட்டால் போதும். பண்ணிவிட்டு ப்ளூடூத் மூலமாக நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் நிறைய மோடு இருக்குது. இப்போ அதில் நிறைய மோடு இருக்குது. வந்து எக்கனாமிக்கல் மோட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, நார்மல் மோட் இருக்குது. இது மாதிரி நிறைய மோடு இருக்குது. அதில் இப்போ நீங்கள் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரில் இதை மாட்டினீங்கன்னா, அதில் போய் ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டிங்கன்னா அதோடய பிக்கப் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இது இருக்குல்ல, டர்போ பெட்ரோல் இன்ஜின், அதில் இருக்கிற பிக்கப்பை விட ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பிக்கப்பும் ஆச்சு. அதில் வந்து இன்னொன்று இருக்குது. ஒரு மோடில் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் அந்த 40யோ சில குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே கார் போகாது. ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கார் யார்ட்டையோ கொடுக்குறீங்க, வண்டி வேகமாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த டிவைஸை அதில் ப்ளக் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை மறைச்சி வச்சுட்டு வண்டியை கொடுத்துடலாம். தாராளமாக செட் பண்ணிவிட்டு இந்த மோடில் தான் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன தான் ஆக்சிலேட்டர் அழுத்தினாலும் மூவ் ஆகாது. அதுமாரி இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டீங்க, திருட்டு போகிறதுக்கு தான் பல வகையாக இருக்க, நமக்கு சாவியே இல்லைனாலும் சாவியை போட்டு போடுறதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம இதில் இந்த செட்டப்பில் அதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வண்டியை வச்சுட்டு போனாலும் சரி, அவங்க திருட்டு சாவி போட்டாலும் ஆக்சிலேட்டர் அழுத்தினா வண்டி நகராது. அந்த மாதிரி சேஃப்டி இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் இந்த வின் பூஸ்டில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, தேவையான சமயத்தில் பிக்கப் வேணுன்னா அந்த மோடில் வச்சுட்டு நீங்கள் பிக்கப் போட்டிக்கலாம். நார்மல் மோடில் வச்சிங்கன்னா பிக்கப் நார்மலாக இருக்கும், பட் ரொம்ப லேக்கும் இருக்காது. இல்லை லேக் இருந்தாலும் பரவாயில்லன்னா எக்கனாமிக்கல் மோடில் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மோடில் வேணாலும் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டலாம் இந்த சின்ன டிவைஸ் மூலமாக. ப்ளஸ் இந்த சேஃப்டி ரீசன், இதுக்கு மேலே தான் போகணும், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டோம்னா வண்டி சேஃப்டாக போகும். அந்த மோடும் வச்சுக்கலாம். இல்லை வண்டி நம்ம என்ன தான் ஆக்சிலேட்டராலும் வண்டி மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு செட்டப் இருக்குது, அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது மேன் அண்ட் மெஷின் சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து இதை டீலர்ஷிப் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுன்னு எனக்கு சரியாக தெரியல. வின் பூஸ்டருங்கிறது ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி. அவங்க தான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம இது தமிழ்நாட்டில் மேன் அண்ட் மெஷின்காரங்க டீலர்ஷிப் எடுத்து விற்கிறாங்க. அவங்க விற்றுட்டு 15 டேஸ் மணி பேக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா 15 டேஸ்க்குள்ளே கொடுத்து நீங்கள் மணியை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்.
ஸோ அவங்கள்ட்ட அது கிடைக்கும். நான் அமேசான்லேயும் கிடைக்கிது, நான் செக் பண்ண அமேசான்லேயும் கிடைக்கிது. ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் பெரிய இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. யூடியூப்பில் பார்த்தா நிறைய வீடியோஸ் அதுக்கு இருக்குது. நீங்கள் அதன் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் யூசேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.